அனைவருக்கும் ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாடம் 8, சங்கீதங்களில் பகுதி 1. மனப்பட வசனத்தை யாவரும் சேர்ந்து வாசிப்போம். வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 14:1. அனைவருமாக சேர்ந்து வாசிப்போம். பின்பு நான் பார்த்தபோது, இதோ சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோடே கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 144,000 பேரையும் நிற்க கண்டேன். வெளிப்படுத்தல் 14:1. இந்த காலாண்டு முழுவதுமாக நம்ம எந்த தலைப்பின் கீழ் படிக்கிறோம் அப்படின்னா, மறைமுக குறிப்புகள், உருவகங்கள், அடையாளங்கள், வேதாகம தீர்க்க தரிசனத்தை ஆராய்கிற விதம் அப்படிங்கிற தலைப்பில் கொடுத்துருக்குறாங்க. அதுலேயும் விசேஷமாக நம்ம இந்த முன்னுரையில் அவங்க சொல்லியிருக்கிறபடி என்ன நம்ம பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா, தீர்க்க தரிசன சத்தியத்தையும், தீர்க்க தரிசனம்னாலே என்ன புத்தகத்தை நம்ம மனசில் கொண்டுட்டு வருவோம். தீர்க்க தரிசன புஸ்தகம் அப்படின்னாலே எது நம்மளுக்கு மனசில் வரும்? தானியேல், வெளிப்படுத்தல். சரியா? அந்த தீர்க்க தரிசன சத்தியத்தையும் இறுதி நிகழ்வுகளையும் விளக்கி காட்டுகிற, அது விளக்கி காட்டுகிறதுக்கு மறைமுக குறிப்புகள், கதைகள், உருவகங்கள், உவமானங்கள் ஆகியவற்றை ஆராய்வோம் அப்படின்ட்டு நம்மளுக்கு முன்னுரையில் கொடுத்துருக்குறாங்க. அப்போது இந்த சத்தியத்தை, அதுலேயும் இறுதி கால சத்தியத்தை, நம்ம வாழுகிற நாட்கள் என்ன நாட்கள்னு சொல்கிறோம்? கடைசி கால நாட்கள் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த கடைசி காலத்தில் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற தீர்க்க தரிசனத்தை நம்ம உருவகங்களை கொண்டு விளக்கமாக இந்த காலாண்டு முழுவதுமாக ஒவ்வொரு வாரமும் நம்ம படித்து வருகிறோம். அதில் இந்த வாரத்தில் சங்கீதங்களில் அப்படிங்கிறது முழுமையாக எனக்கு தெரிஞ்சு காணப்படலை. அந்த தலைப்பு முழுமை பெறாத மாதிரி, கம்ப்ளீட்டாக ஒரு மீனிங்ஃபுல்லாக இல்லாத மாதிரி தெரியுது. சங்கீதங்களில் என்ன அப்படின்ட்டு ஒரு கேள்வி கூட வரோம்ல. இப்போ சங்கீதங்களில் என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, தீர்க்க தரிசனத்தை பார்க்க போகிறோம். இறுதி காலத்தில் வாழுகிற மக்களுக்கு தேவன் வெளிப்படுத்துகிற சில தீர்க்க தரிசனங்களை சங்கீத புஸ்தகங்களில் இருந்து ஒரு பகுதியை இந்த வாரத்திலையும், தொடர்ச்சியாக அடுத்த பகுதியை அடுத்த வாரத்திலையும் நம்ம பார்க்க இருக்கிறோம். சரி, அப்போ மறைமுக குறிப்புகள், உருவகங்கள் அப்படின்ட்டு நம்ம பார்க்குறோம். இந்த புத்தகத்தின் வரைபடத்தில் நம்ம நிறைய உருவகங்கள் கொடுத்துருக்குறாங்க, அப்படி தானே? இந்த பாடத்துக்கு சம்பந்தப்பட்ட உருவகங்கள் பாடத்தை படித்திருப்பவங்களுக்கு ஈஸியாக என்ன பண்ணலாம், கண்டு கொள்ளலாம். இந்த நம்ம புக்கில் கொடுத்துருக்குற அந்த கவர் பிக்சரில் கொடுத்துருக்கிற உருவகங்கள் நிறையா உண்டு. அதில் குறிப்பாக ஒரு சில உருவகங்கள் இந்த வார பாடத்திற்கு சம்பந்தப்பட்டது. என்னதெல்லாம் சொல்லுங்கள்? என்னென்ன உருவகங்கள் இந்த வார பாடத்துக்கு இந்த வரைபடத்தில் இருந்து நம்ம படிக்க இருக்கிறோம்? படிச்சிருக்கிறீங்கல்ல? சரி, நான் சொல்கிறேன். உடன்படிக்கை பெட்டி. சரி, வேற? ஆட்டுக்குட்டி. சரியா? அதுதான் மெயின். ரொம்ப நல்லது, தேங்க்யூ ஆண்டி. ஆட்டுக்குட்டியை பற்றி படிக்க போகிறோம். ஒரு புறா கொடுத்துருக்குறாங்க. புறா எதற்கு அடையாளமாக காட்டப்படுகிறது? சமாதானம். ரொம்ப நல்லது. அப்போது புறாவை அடையாளப்படுத்துகிற அந்த சமாதானம், அதை பார்க்க இருக்கிறோம். ஆட்டுக்குட்டி யாரை அடையாளப்படுத்துகிறது? இயேசு கிறிஸ்து. அது பழைய ஏற்பாட்டு காலத்தில் அந்த ஆட்டுக்குட்டி எதை அடையாளப்படுத்தியது? பலி. சரியா? அப்போது இன்னொரு பிக்சர் காட்டுது, இயேசு கிறிஸ்து பலியானது.
அதுவும் இந்த வார பாடத்திற்கு சம்பந்தப்பட்ட ஒரு உருவகம். இன்னும் ஒன்று நான் கண்டு கொண்டது 4 ஆட்டுக்குட்டி நம்ம சொன்னோம், புறா சொன்னோம், இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையிறத சொன்னோம். இன்னும் ஒன்று நான் புரிஞ்சிக்கிட்டது என்ன அப்படின்னா முத்திரை இருக்கா, ஒரு காயின் மாதிரி கொடுத்துருக்குறாங்கல்ல, அது வந்துட்டு என்னது முத்திரை. அப்போது இந்த 4 காரியத்தையும் நம்ம அதனுடைய குறிப்பு அடையாளம் என்ன அப்படின்ட்டு நம்ம கண்டு கொண்டோம் அப்படின்னா இந்த வார பாடத்தை நம்ம எளிமையாக புரிந்து கொள்ளலாம். மறுபடியுமாக நம்ம அந்த வேத மனப்பாட வசனத்தை நம்ம வருவோம். மனப்பாட வசனத்துக்கு, சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும். அப்போ இந்த ஆட்டுக்குட்டி எங்கே இருக்கிறாங்க? சீயோன் மலை, சரியா? அப்போது இதில் 2 இதை நம்ம இந்த வாரத்தில் நம்ம பார்க்கிறோம் தொடர்ந்து. சீயோன் மலை எதை அடையாளப்படுத்துகிறது? அந்த சீயோன் மலையில் ஆட்டுக்குட்டி மட்டும் இல்லை, ஆட்டுக்குட்டியும் பிதாவும் இருக்கிறாங்க, அப்படி தானே? அவரோட கூட, அதாவது யாரோட கூட? ஆட்டுக்குட்டியோடு கூட அவருடைய பிதா, அதாவது யார்? இயேசு கிறிஸ்துவனுடைய பிதா. அவங்களுக்கு என்னது நாமம்? பிதாவின் நாமம் எதை அடையாளப்படுத்துது அப்படிங்கிறத பார்க்க இருக்கிறோம். தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த அந்த நாமம் எங்கே எழுதியிருந்தாங்களாம்? நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்தது. அதில் எத்தனை பேர் நெற்றிகளில்? 1,44,000 பேரை நிற்க கண்டேன் அப்படிங்கிற இந்த வசனத்தின் கருப்பொருளை நம்ம புரிந்துக்கிட்டோம் அப்படின்னா எளிமையாக இந்த வாரம் முழுவதும் தேவன் நம்மளுக்கு சொல்லித்தர இருக்கிற பாடத்தை நம்ம புரிந்து கொள்ளலாம். சங்கீதம் அப்படின்னாலே ஒரு பிடித்தமான ஒரு புத்தகம் இல்லையா? எளிமையாக நம்ம கற்றுக்கொண்டு விளங்கி கொள்ளக்கூடிய ஒரு புத்தகம் அப்படின்னா அது சங்கீதம் அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். இந்த சங்கீதம் யாருக்கு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, முற்கால இஸ்ரவேலர்களுக்கு ஒரு பாடல் புத்தகமாக கொடுக்கப்பட்டது தான் என்னது? இந்த சங்கீத புஸ்தகம். யாருக்கு இது கொடுத்துருக்குறாங்க? முற்கால இஸ்ரவேலர்களுக்கு ஒரு சாங் புக் மாதிரி இந்த சங்கீதத்தை கொடுத்துருக்கிறதாக நம்ம எதில் பார்க்கலாம் அப்படின்னா, வாசிப்போம். 2 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 1வது வசனம். 2 சாமுவேல் 23:1. இஸ்ரவேலின் சங்கீதங்களை, அப்போது முற்கால இஸ்ரவேலர்களுக்கு தாவீது பாடின சங்கீதம் இந்த சங்கீத புத்தகம். இதில் நமக்கு கடைசி கால இறுதி கால தீர்க்க தரிசனம் எப்படி கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம ஒன்றா பார்த்தோம் அப்படின்னா, நம் பிரதான ஆசாரியர் அப்படிங்கிற தலைப்பில் பார்க்குறோம். அப்போது இந்த ஆசாரியர் அல்லது அவருடைய ஊழியம் எங்கே நடக்கும்? நம்மளுக்கு பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆசாரியருடைய ஊழியம் இதெல்லாம் நம்ம எங்கே பார்க்கலாம்? ஆசரிப்பு கூடாரத்தில் இது எல்லாமே பார்க்கலாம். ஆசாரியர் இருப்பாங்க, அவங்க அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் என்ன பண்ணுவாங்க? அவங்களுடைய வேலை என்ன? ஆசாரியனுடைய வேலை என்னது? பலி செலுத்துவாங்க. அப்போது அவங்க யாருடைய பலியை செலுத்துகிறாங்க? ஒரு மனிதன் தான் பாவி என்று உணர்ந்து அந்த ஆசரிப்பு கூடாரத்திற்கு பலியை கொண்டு வந்தால் அவனுடைய பலியை ஆசாரியன் ஏற்றுக்கொண்டு அவனுடைய பாவத்தை நிவிர்த்தி செய்கிற வேலை ஆசரிப்பு கூடாரத்தில் ஒரு ஆசாரியனால் செய்யப்படுகிற ஒரு வேலை. அப்படி தானே? ஒரு பாவி
நான் எப்போ பாவின்னுட்டு நான் உணர்கிறேனோ அப்போ தான் நான் எங்கே போவேன்? ஆசரிப்பு கூடாரத்துக்கு போவேன். எப்படி போவேன்? பலியை கொண்டுட்டு போவேன். ஆண்டவர் கேட்குற பலி என்னது? நொறுங்குண்ட ஆவி. இன்றைக்கி இந்த ஸ்தலம் என்ன ஸ்தலம்? நமக்கு பழைய ஏற்பாட்டு காலத்தில் அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் ஆசாரியன் அந்த பலியை ஏற்றுக்கொண்டு பாவ நிவிர்த்தி அங்கே செய்துட்டு இருந்தாங்க. இப்போ இந்த ஸ்தலத்தை நம்ம எதுக்கு ஒப்பிடலாம்? அந்த ஆசரிப்பு கூடாரம், அந்த ஒரு பரிசுத்த ஸ்தலத்துக்கு ஒப்பிடலாம். அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் ஆண்டவருடைய பிரசன்னம் எப்படி ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்ததோ அதே போல் இந்த பரிசுத்த ஸ்தலத்திலும் எதை நம்ம உணர முடியும்? ஆண்டவருடைய பிரசன்னத்தை நம்மால் உணர முடியும். அப்போ ஆண்டவருடைய பிரசன்னத்தில் வந்திருக்கிற நம்ம எப்படிப்பட்ட ஒரு பலியை செலுத்துகிற பிள்ளைகளாக இருக்கணும்? ஆண்டவர் கேட்குற பலி என்ன பலி? நொறுங்குண்ட ஆவி. அப்போ இன்றைக்கி நம்ம நொறுங்குண்ட ஆவியோடு இந்த ஆலயத்தில் அவருடைய பிரசன்னத்தை தேடி நம்ம வந்திருந்தோம் அப்படின்னா நிச்சயமாக நம்மளுடைய பாவங்கள் நம்மளுடைய பிரதான ஆசாரியனாகிய இயேசு கிறிஸ்துவால் நிவர்த்தி செய்யப்படும். விசுவாசிக்கிறீங்களா? சரியா? அப்போ இந்த ஆசரிப்பு கூடாரம் அப்படின்ட்டு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா ஆசாரியனுடைய வேலை பலி செலுத்துகிற வேலை. ஆனால் பலியை கொண்டுட்டு வர்றது யாருடைய வேலை? பாவியுடைய வேலை. இன்றைக்கி நான் பாவின்னுட்டு உணரலை அப்படின்னா நான் எங்கே வர மாட்டேன்? எனக்கு இந்த ஆலயமே தேவையில்லை அப்படின்ட்டு நம்ம வெளியில் இருப்போம். ஆனால் எப்போ நான் பாவி, எனக்கு பாவ நிவாரணம் வேணும் அப்படின்ட்டு நம்ம உணர்த்தப்படுகிறோமோ அப்போ நம்ம எங்கே ஓடி வருவோமா? இந்த ஆலயத்துக்கு. அன்று எப்படி இஸ்ரவேலர்கள் ஆசரிப்பு கூடாரத்திற்கு ஓடி வந்தாங்களோ அதே போல் இங்கே நம்ம வரக்கூடிய பிள்ளைகளாக இருப்போம். சரி, இது ஆசரிப்பு கூடாரம் பலி அப்படிங்கிறதுல நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம். இதை இப்போ நம்ம எதில் பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா சங்கீதங்களில். சரியா? அதுதானே இந்த வார பாடம். அப்போ சங்கீதங்களில் நம்ம 122ஆம் சங்கீதத்தை நம்ம எடுத்து வைத்துக்கொள்வோம். 122ஆம் சங்கீதம். இந்த 122ஆம் சங்கீதம் நம்மளுக்கு யாவருக்கும் அறிமுகமான பிரத்யேகமான ஒரு சங்கீதம். இது தாவீது பாடின சங்கீதம். இதில் ஒரு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. என்ன அழைப்பு? எங்கே போகிறதுக்கான அழைப்பு? ஆலயத்துக்கு போகிறதற்கு அழைப்பு. அப்போது அந்த இன்விடேஷன் பார்த்திங்க அப்படின்னா கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அந்த ஒரு கால், ஒரு இன்விடேஷன் கொடுத்த உடனே தாவீதுக்கு எப்படி இருந்தது? அவருடைய ரியாக்ஷன் எப்படி இருந்தது? மகிழ்ச்சியாக இருந்தேன். அந்த வார்த்தை என்ன சொல்லியிருக்குது? மகிழ்ச்சியாய் இருந்தேன். அப்போ இன்றைக்கி என்னையையும் உங்களையும் ஆலயத்துக்கு போவோம் வாங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன ஒரு உணர்வோடு நம்ம இருக்கிறோம்? மகிழ்ச்சியாக இருக்கிறோமா? சொல்கிறோம். என்ன சொல்கிறோம்? பக்கத்தில் உட்கார்றப்ப பார்க்குறவங்கெல்லாம் ஹாப்பி சாபத் அப்படின்ட்டு சொல்கிறோம். அதுக்கு தமிழில் சொல்லணும்னா என்னது? மகிழ்ச்சியான ஓய்வு நாள் வாழ்த்துக்கள், இன்பமாக அப்படின்ட்டு. ஆனால் உண்மையாகவே அந்த மகிழ்ச்சி நம்மள்கிட்ட இருக்குதா? தாவீதுகிட்ட இருந்தது. அதை நம்மக்கிட்டையும் இருக்கணும் அப்படிங்கிறது ஆண்டவருடைய சித்தமாக இருக்கிறது. சரி, அதுக்கு மட்டும்தான் நம்ம போகிறோமா அப்படின்னா ஒரு கால் வருது, இன்விடேஷன் வருது, ஆலயத்துக்கு போகலான்ட்டு சந்தோஷமாக இருக்கிறாங்க. எதுக்காக ஆலயத்துக்கு போகிறாங்க அப்படிங்கிறத 122ஆம் சங்கீதம் 4வது வசனத்தை நம்ம வாசிப்போம். அப்போ அந்த ஆலயத்துக்கு எதுக்கு போகிறாங்க அப்படின்னா சோஸ்தரிப்பதற்கு போகும். இன்றைக்கி நீங்களும் நானும் இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம், மகிழ்ச்சியாக வந்திருக்கிறோம். நம்ம தேவனுக்கு சோஸ்திரம் செலுத்துகிறோமா? சோஸ்திரம் செலுத்துகிறோமா?
நான் இந்த தருணத்தை தேவனுக்கு சோஸ்திரம் செலுத்துவதற்காக நான் பயன்படுத்த போகிறேன். என்ன அப்படின்னா, ஒரு சின்ன சாட்சி. கடந்த வாரத்தில் எனக்கு காலில் ஒரு சுளுக்கு ஏற்பட்டதுனால நடக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்தது. என்னுடைய ஜெபம் என்ன அப்படின்னா, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகாமல் வேறு எதுவும் ட்ரீட்மெண்ட்டுங்கிற பெரிய பெரிய இதெல்லாம் போகாமல் ஆண்டவருடைய கிருபையினால் எனக்கு சுகம் கிடைக்கணும் அப்படின்னா, ஆண்டவருக்கு மகிமையாக நான் வந்துட்டு சாட்சி சொல்லுவேன் அப்படிங்கிற ஒரு ஜெபத்தோடு நான் வந்து அந்த வலி வேதனை நாட்களில் நான் ஜெபித்தது உண்டு. ஆண்டவருக்கு சோஸ்திரம். இந்த நாளிலும் எந்த ஒரு பலவீனமும் இல்லாமல் ட்ரீட்மெண்ட்டுங்கிற பேரில் ஹாஸ்பிட்டலுக்கு செல்லாமல் ஆண்டவர் வந்துட்டு வீட்டிலையே இருந்து இருக்கிறத வைத்து ஒரு நல்ல சுகத்தை தந்ததற்கு தேவனை நான் சோஸ்தரிக்கிறேன். இப்படி நம்ம ஒவ்வொருத்தரையும் நம்ம கேட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு காரணங்கள் உண்டு ஆண்டவரை சோஸ்தரிப்பதற்கு, இல்லையா? இன்றைக்கி நம்ம அதை பண்ணியிருக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம சிந்தித்து பார்க்கணும். அப்போது அன்று அந்த இஸ்ரவேலர்கள் ஆலயத்துக்கு கூடி வரும்போது சந்தோஷமாக வந்தாங்க. தாவீதுடைய அனுபவம் பார்த்தோம் அப்படின்னா, பர்டிகுலராக தாவீதுடைய அனுபவம் பார்த்தோன்னா, அவர் எப்படி வந்தார்? சந்தோஷமாக வந்தார். வந்து சோஸ்திரம் செலுத்தினார். அது மட்டும் அல்ல, அதில் வசனம் 5 இருந்து 8 வரைக்கும் நம்ம வாஸ்தோம் அப்படின்னா 3 முறை சமாதானம் என்கிற வார்த்தை வந்துட்டு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எத்தனை முறை? 3 முறை சமாதானம். என்ன சமாதானம்லாம்? எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானம், என் சகோதரர் நிமித்தமும் என் சிநேகிதர் நிமித்தமும் உன்னில் சமாதானம் இருப்பதாக. அப்போ சமாதானம் இருப்பதாக அப்படின்ட்டு ஒரு வேண்டுதலோடு அந்த ஆலயத்துக்கு வந்துட்டு போகிறாங்க. இப்போ யாருக்கெல்லாம் சமாதானம் வேணும்னுட்டு சொல்லி வேண்டுகிறாங்க? எருசலேமுக்கு சமாதானம். அந்த எருசலேம்ங்கிற வார்த்தைக்கு பதிலாக நம்ம எதை உபயோகப்படுத்திக்கலாம்? நம்மளுடைய ஆலயம் இருக்கிற இந்த ஸ்தலத்தை உபயோகப்படுத்திக்கலாம். நம்ம சொல்லி பார்ப்போமா? தாம்பரம் திருச்சபைக்கு சமாதானம் சொல்லுங்கள். எவ்வளோ நல்லா இருக்குல்ல? அந்த சமாதானத்துக்காக நம்ம என்ன செய்யணுமா? வேண்டிக் கொள்ளணும். இன்றைக்கி வந்திருக்கிற நம்ம தாம்பரம் திருச்சபையின் சமாதானத்திற்காக வேண்டிக் கொள்கிறோமா? அடுத்தது, உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானம். இங்கே வந்து எதுக்காகவும் ஜெபிக்கணும்? எந்த சமாதானத்துக்காகவும் ஜெபிக்கணும்? என்னுடைய குடும்பத்துக்குள்ள சமாதானம். அது மட்டும் போதாதுங்க, சகோதரர்களுடைய சமாதானம், சிநேகிதர், ஈவன் ஃப்ரெண்ட்ஸுடைய சமாதானத்துக்காக கூட நம்ம என்ன செய்யணுமா? இந்த ஆலயத்தில் வந்து ஜெபிக்கணும். இன்றைக்கி அப்படிப்பட்ட வேண்டுதலோடு சோஸ்திரத்தோடு கூடிய ஜெபத்தோடு விண்ணப்பத்தோடு நம்ம இந்த ஆலயத்தில் இருக்கிறோமா? அப்படி இருந்தோம் அப்படின்னா ஆண்டவர் வந்துட்டு நமக்காக என்ன பண்ணுவாங்க? பாவ நிவிர்த்தி செய்வாங்க. அது வாசிப்போமா? எபிரேயர் 9வது அதிகாரம் 14-15. எபிரேயர் 9:14-15. அப்போது இங்கே வந்துட்டு அந்த நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக. அப்போது ஆண்டவர் வந்துட்டு நம்மளுடைய பிரதான ஆசாரியர் இயேசு கிறிஸ்து, அவர் வந்து என்ன பலியாக நமக்காக பலியானார்? பழுதற்ற பலி. அந்த பலி நமக்கு என்னத்தை தருது? சுத்திகரிப்பு. அப்போது சுத்தமாக இருக்கிறேன் அப்படின்னா நம்ம எப்படி இருக்கலாம்? சந்தோஷமாக இருக்கலாம். இன்னொன்று, அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு. அப்போது இப்படிப்பட்ட ஒரு சில பாவங்கள், சுத்திகரிப்பு, இது எல்லாத்தையும் நம்ம செஞ்சோம் அப்படின்னா
நம்ம வந்துட்டு எப்படி இருக்கலாம்? ஆலயத்தில் சந்தோஷமாக இருக்கலாம். எப்படி தாவீதுக்கு அந்த மகிழ்ச்சியான அனுபவம் காணப்பட்டதோ அதே போல் இன்று நமக்கும் அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியான அனுபவம். பாவியாக நான் வரேன், ஆனால் ஆண்டவர் என்னுடைய பாவத்திற்காக பலியானார். அந்த பலியை நான் எப்போ விசுவாசிக்கிறேனோ அப்போ எனக்கு சுத்திகரிப்பு கிடைக்குது. அந்த சுத்திகரிப்பு என்னுடைய பாவத்தை நிவர்த்தி செய்கிறது. அந்த ஒரு உணர்வோடு நான் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவதற்காக இந்த ஆலயத்துக்கு வரணும். அதை பெற்றுக்கொண்ட நான் எனக்குள்ள மட்டும் வைத்துக்கக்கூடாது, அது சபையாக எல்லாரும் அனுபவிக்கிறதற்காக நான் அவர்களுடைய சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளணும், என்னுடைய குடும்ப சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளணும், சகோதர சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளணும், சிநேகிதர் சமாதானத்திற்காக வேண்டிக் கொள்ளணும். இன்றைக்கி அப்படிப்பட்ட வேண்டுதலோடு நம்ம இருக்கிறோமாங்கிறத நம்மளே நாமே கேட்டுக்கொள்ளணும். அடுத்ததாக சீயோன் மலை. அப்போது இந்த மனப்பாட வசனத்தில் ஆட்டுக்குட்டி யார்? இயேசு கிறிஸ்து. அவர் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கிறாரு? பலியானார். அந்த பலி இந்த ஸ்தலத்தில் நமக்கு என்னத்தை கொடுக்குது? சுத்திகரிப்பை கொடுக்குது. அந்த சுத்திகரிப்பில் நம்ம சந்தோஷமாக இருக்கிறோம். அப்போது சுத்திகரிக்கப்பட்டவங்க எங்கே இருக்கிறாங்களாம்? சீயோன் மலை. அது என்னது சீயோன் மலை அப்படிங்கிற உருவகத்தை நமக்கு வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரத்திலும் சங்கீதங்களில் 15:24 இருந்து நம்ம புரிந்து கொள்ள இருக்கிறோம். அப்போது வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த நிற்கிறவங்க எங்கே நிற்கிறாங்களாம்? அவங்க ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோட கூட அவருடைய பிதாவின் நாம தங்கள் நெற்றியில் எழுதப்பட்டிருந்த 140 சீயோன் மலையின் மேல். எந்த மலையில் நிற்கிறாங்க? சீயோன் மலையின் மேல். அப்போ சீயோன் மலை அப்படிங்கிறது ஒரு உருவகமாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அதை ஒரு பரிசுத்த ஸ்தலமாக ஆண்டவர் தம்முடைய மக்களோடு பேசுவதற்கு, சந்திப்பதற்கு நியமிக்கப்பட்ட ஒரு ஸ்தலமாக அந்த சீயோன் மலை காணப்படுகிறது. அந்த சீயோன் மலையில் தான் யார் வந்துட்டு நிற்கிறாங்க? பிதாவும் இயேசு கிறிஸ்துவும் அவரோடு கூட வேறு யாரும் இருக்கிறாங்க? 140, அதாவது நெற்றிகளில் முத்திரிக்கப்பட்ட 144,000 பேரையும் நிற்கிறாங்க. அப்போது இவங்களுக்கு அப்படின்ட்டு ஒரு சில குணாதிசயங்கள் உண்டு. மலையில் போய் பிதாவோடும் இயேசு கிறிஸ்துவோடும் நிற்கணும், சரிசமமாக நிற்கணும் அப்படின்னா சும்மாலாம் என்ன செய்ய முடியாது? நிற்க முடியாது. ஏன்னா மோசே வந்துட்டு சொல்லும்போது என்ன பண்ணாங்க? நான் வந்துட்டு முடியாது அப்படின்ட்டு காரணம் சொன்னாங்க, ஆண்டவரை பார்க்குறதுக்கு முடியாது அப்படின்ட்டு. அப்போது நம்ம பாவிகளாக இருக்கிறோம். இப்போ அதற்கான பலி இயேசு கிறிஸ்து நமக்காக பலியானார். அதை இப்போது ஏற்றுக்கொண்ட 144,000 பேருங்கிறது ஒரு உருவகம். அவங்க சீயோன் மலையில் நிற்கிறாங்க. அப்போ அவங்களுடைய குணம் என்ன அப்படிங்கிறத நம்ம வாஸ்தவம் அப்படின்னா, அதாவது சங்கீதம் 15வது சங்கீதம் துவக்கத்திலேயே ஒரு கேள்வி தான் ஆரம்பிக்குது. என்ன கேள்வி? கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? அந்த பரிசுத்த பர்வதம் அப்படிங்கிறத நம்ம என்னதான் எடுத்துக்கலாம்? சீயோன் மலை. அப்போ இந்த பரிசுத்த பர்வதத்தில் யார் வந்துட்டு நிற்க முடியும்? வசனம் 3ல் இருந்து நம்ம வாஸ்தோம் அப்படின்னா, அவன் தன் நாவினால் புறங்கூறாமலும் தன் தோழனுக்கு, இது எல்லாமே யாருடைய குணாதிசயங்கள்? பிதாவோடும் இயேசு கிறிஸ்துவானவரோடும் அந்த சீயோன் மலையில் நிற்கிறாங்கல்ல, அவங்களுடைய குணாதிசயங்கள். அவன் தன் நாவினால் புறங்கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும்
தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீழ்ப்பானவன். கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான். ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிறான். தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான். இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. அப்போ அந்த மலையில் நின்னோன்னா நம்மளை யாரும் என்ன பண்ண முடியாதான்? அசைக்க முடியாது. அப்போ எவ்வளோ ஒரு ஆசீர்வாதம்! அப்படி ஆண்டவரோடும் பிதாவோடும் நம்ம நிற்கணும் அப்படின்னா, இயேசுவானவரோடும் பிதாவோடும் நம்ம நிற்கணும், அவரோட கூட நிற்கணும் அப்படின்னா, இது எதுவுமே நான் என்ன பண்ணியிருக்கக்கூடாது? செஞ்சுருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லை, 24வது சங்கீதத்துலேயும் நம்ம வாசித்தோம் அப்படின்னா, 4வது வசனத்தை வாசிக்கிறேன். 24ஆம் சங்கீதம் 4வது வசனம். கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாயிருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே. இவங்க தான் என்னதான் அந்த அஸ்திபாரத்தில், அந்த இதில் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான். மேலே கேள்வி கேட்டிருக்கிறாங்கல்ல 24:3, யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? அந்த ஏறுறவங்களுடைய அனுபவம் என்னெல்லாம்? பொய் சொல்லக்கூடாது, பணத்தை வட்டிக்க கொடுக்கக்கூடாது, கை சுத்தமாக இருக்கணும், மாசு இல்லாமல் இருக்கணும். இப்படிப்பட்ட குணாதிசயத்தை உடையவர்கள் அந்த சீயோன் மலையின் மேல் ஏறுவாங்க, நிற்பாங்க. பிதாவுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் சமமாக நிற்பாங்க அப்படின்ட்டு வசனம் சொல்லுது. இந்த சீயோன் மலையை நம்ம எதற்கு அடையாளமாக எடுத்துக்கொள்ளலாம் தீர்க்க தரிசனத்தின்படி அப்படின்னா, பரம எருசலேம்த்துக்கு அடையாளமாக எடுத்துக்கொள்ளலாம். சரியா? ஒரு பாடல் கூட உண்டுல்ல, மா உன்னத சீயோன் நாம் நோக்கியே செல்லுகிறோம். அந்த கோரஸில் இது வரும் இல்லையா? மாவுன்னத சீயோன் சோபித சுந்தர சீயோன் மாவுன்னத திவ்ய சீயோன் நாம் நோக்கியே செல்லுகிறோம். நம்ம அந்த பர்வதத்திற்கு ஏறுகிறவர்களாக இருக்கிறோமா? ஏறணும் அப்படின்னா சங்கீதம் 15 சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை நம்ம செய்யக்கூடாது. 24ஆம் சங்கீதத்தில் சொல்லியிருக்கிற காரியத்தையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? செய்யக்கூடாது. அப்போது அது ஒரு ஸ்தலம். சீயோன் மலை அப்படிங்கிறது ஒரு பரிசுத்த ஸ்தலம். அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் ஒரு உன்னதமான அனுபவம் நமக்கு காணப்படுகிறது. என்ன அனுபவம்? மீட்கப்பட்டவர்கள். அந்த 14ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரத்தை நம்ம வாசித்தோம் அப்படின்னா, அதில் வந்துட்டு மீட்கப்பட்டவர்கள் அப்படின்ட்டு இருக்கு. 4வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அப்போது அந்த மலையில் மீட்டு கொள்ளப்பட்டவர்கள் இருக்கிறாங்க. அந்த மீட்டு கொள்ளப்பட்டவர்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தின்படி எதுலலாம் இருந்து மீட்டு கொள்ளப்பட்டவர்கள்? 4 காரியங்கள் இருக்குது. 4வது வசனமும் 5வது வசனத்தை நம்ம வாசிக்கும்போது, அவங்க ஸ்திரீகளால் கரைப்படாதவர்கள். முதலாவது என்னது? ஸ்திரீகளால் கரைப்படாதவர்கள். யார்? மீட்டு கொள்ளப்பட்டவர்கள். சீயோன் மலையில் நிற்கிறவங்க, மீட்டு கொள்ளப்பட்டு நிற்கிறவங்க. அப்போ ஸ்திரீகள் அப்படின்னா என்னது? சபை. சபையால் கரைப்படாதவர்கள் மீட்டு கொள்ளப்படுவார்கள். அடுத்தது, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள். நம்ம அவரை பின்பற்றுகிறோமா அப்படின்னா நம்மளும் எங்கே இருப்போம்? அந்த மீட்டு கொள்ளப்பட்டவர்கள் கூட்டத்தில் இருப்போம். அடுத்தது, முதற்பலனாக மீட்டு கொள்ளப்பட்டவர்கள். முதற்பலன், த ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நம்ம இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்டாக இருந்தோம் அப்படின்னா மீட்டு கொள்ளப்பட்டு இருப்போம்.
அதே அதிகாரம் 14ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தல நம்ம ஒரு வேளை ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்டாக இல்லாமல் முதற் பலனாக இல்லாமல் இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய நிலைமை என்னது? இந்த திராட்சை பழங்களுடைய நிலைமை தான். வசனம் 19:20 நம்ம வாசித்தோம். வெளிப்படுத்தல் 14:19-20 வாசித்தீங்க அப்படின்னா திராட்சை பழங்களை என்ன பண்ணாங்களாம்? அறுத்து அதில் போடும்போது இரத்தம் புறப்பட்டு குதிரைகளின் கடிவாளங்கள் மட்டும் பெருகி வந்தது. அப்போ என்னது? அழிவு. சரியா? நம்ம இது கரைப்படாமல் மீட்டு கொள்ளப்பட்டிருந்தோம் அப்படின்னா சீயோன் மலை, நம்ம மீட்டு கொள்ளப்படாமல் போனோம் அப்படின்னா நமக்கு என்னது? அழிவு. அடுத்தது மாசில்லாதவர்களாய் இருக்கிறார்கள். மீட்டு கொள்ளப்பட்டவர்கள் எப்படி இருக்கிறாங்க? மாசில்லாதவர்களாய் இருக்கிறார்கள். அப்போ இப்படிப்பட்ட குணாதிசயத்தை உடையவர்கள் எங்கே காணப்படுவாங்க? சீயோன் மலையில் காணப்படுவாங்க. அப்போ இந்த குணாதிசயம் வரணும் அப்படின்னா எனக்குள்ள ஒரு சில மாற்றங்கள் நடக்கணும். என்னது? நம் இருதயங்களில் பிரமாணம் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. பிரமாணம், இருதய பிரமாணம் அப்படின்னா பிதாவின் நாமம். நாமம் அப்படிங்கிற வார்த்தைக்கு வேறு அர்த்தம் காணணும் அப்படின்னா பெயர் அல்லது குணம். அப்போது என்னுடைய குணத்தில் மாற்றம் இருந்தால் நான் பிதாவோடும் இயேசு கிறிஸ்துவோடும் சீயோன் மலையில் சேர்ந்து மீட்கப்பட்டவர்கள் கூட்டத்தில் நான் நிற்க முடியும். அப்போது இந்த குணத்தை நம்ம அடையணும் அப்படின்னா என்ன சொல்லியிருக்கிறாங்க? தேவனுடைய வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரத்தில் தேவனுடைய நாமத்தை தரித்திருக்கிற மக்கள் தேவனுடைய கற்பனைகளை காத்து கொள்ளுகிறவர்கள். அப்போ கற்பனைகளை, பிரமாணம் அப்படிங்கிற ஆண்டவர் கொடுத்த கற்பனைகளின் பொருள் என்ன அப்படின்னா அன்பு. கற்பனையின் பொருள் என்னது? அன்பு. அப்போது இன்றைக்கி ஒரு பயத்தோடு நான் என்ன செய்ய வேண்டாம்? இந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே வர வேண்டாம். ஆண்டவர் மேலே உண்மையாக நம்ம அன்பு செலுத்துகிற பிள்ளைகளாக இருந்தோம் அப்படின்னா நம்ம சந்தோஷமாக என்ன செய்யலாம்? இங்கே வரலாம். அந்த மீட்கப்பட்டவர்கள் கூட்டத்தில் நம்மளும் சேர்ந்து ஆண்டவரோடும் இயேசுவானவரோடும் நம்ம சேர்ந்து நிற்கிற அனுபவம் நமக்கு இருக்கும். அப்போது எபிரேயர் 10ஆவது அதிகாரத்தில் நம்ம வாசித்தோம் அப்படின்னா நான் என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய இருதயங்களில் வைத்து அவைகளை அவர்களுடைய மனதில் எழுதுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போது அந்த பிரமாணம் எங்கே இருந்து வரணும்? அந்த அன்பு எங்கேருந்து வரணும்? மனசில் இருந்து வரணும். சும்மா நான் அன்பாக இருக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு போகிறத காட்டிலும் உள்ளான மனதில் இருந்து ஆண்டவரை நம்ம உண்மையாக நேசித்தோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அவருடைய கற்பனைகளுக்கு நம்ம கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக நம்ம இருப்போம். அவருடைய கற்பனை பாரமான கற்பனைகள் அல்ல, நம்மளால் செய்யக்கூடியது தான். அதை நம்ம அன்பின் அடிப்படையில் நம்ம செய்யணும். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் நம்ம வாசித்தோம் அப்படின்னா நீங்கள் என்னிடத்தில் அன்பாக இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். அப்போ இன்றைக்கி அவருடைய கற்பனைகள் நம்மளுடைய இருதயத்தில் எழுதி இருந்தது அப்படின்னா அது வெளிப்படுத்தி காட்டணும். சரியா? சரி, வெளிப்படுத்துறது தான் இந்த சங்கீதம் 5ஆவது சங்கீதத்தில் நம்ம பார்க்க இருக்கிறோம். 5ஆவது சங்கீதத்தை நம்ம எடுத்து வைத்தோம் அப்படின்னா நிறைய காரியங்கள் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. நிறைய காரியங்களில் ஒரு சிலது இந்த வெளிப்படுத்தி காட்டக்கூடியவைகளை நம்ம பார்க்க இருக்கிறோம். அதாவது தேவனுடைய நாமத்தை தரித்தவர்கள் எதை வெளிப்படுத்தி காட்டுவாங்க? அதே நேரத்தில் மிருகத்தின் முத்திரையை தரித்தவர்கள் எதை வெளிப்படுத்தி காட்டுவாங்க அப்படிங்கிறத சங்கீதம் 5ஆவது சங்கீதத்திலேருந்து நம்ம பார்க்க இருக்கிறோம். சங்கீதம் 5ல் 4ஆவது வசனத்தை நம்ம வாசிப்போம். 5:4. அப்போது ஆண்டவருடைய நாமம் நம்மள்கிட்ட இருந்ததுன்னா நம்ம எங்கே இருப்போம்? சீயோன் பர்வதத்தில் பிதா இயேசு கிறிஸ்துவோடு நிற்போம். ஆனால் நான் துர்மார்க்கனாக இருந்தோம் அப்படின்னா அவர் கிட்ட கூட என்ன செய்ய முடியாதான்? சேர முடியாது, சேரவில்லை.
எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கிறாங்கல்ல, தீமை உம்மிடத்தில் சேர்வதில்லை. அப்போ நான் மீட்கப்படலை அப்படின்னா என்கிட்ட தீமை இருக்குது. தீமை இருந்ததுன்னா அவர் கிட்ட கூட என்ன செய்ய முடியாது, போக முடியாது. இது ஒன்று. அடுத்தது சங்கீதம் 5:9 அவர்கள் வாயில் உண்மை இல்லை. யார் வாயில்? மீட்கப்பட்டவங்க வாயில் இல்லை, அந்த மிருகத்தின் முத்திரையை தரித்தவர்கள் வாயில் என்ன இல்லை? உண்மை இல்லை. அவங்க கிட்ட கூட போக முடியாது, அவங்க வாயில் உண்மை இல்லை. இது மீட்கப்பட்டவர்களுடைய அனுபவம். வெளிப்படுத்தல் 14 என்ன சொல்லியிருக்கிறாங்க? மாசில்லாதவர்களாக இருக்கிறார்கள், அவர்கள் வாயிலே கபடம் காணப்படவில்லை. யாருக்கு இதுங்க கபடம் இல்லை? மீட்கப்பட்டவர்களுக்கு கபடம் இல்லை. ஆனால் இங்கே மீட்கப்படாதவர்களுக்கு வாயில் என்ன இருக்குது? பொய். வாயிலே உண்மை இல்லை. சரியா? அடுத்தது மீட்கப்பட்டவர்கள் என்ன பண்ணுவாங்களாம்? மீட்கப்பட்டவர்கள் 11வது வசனம், சங்கீதம் 11வது வசனத்தை நம்ம வாசிப்போம். 5:11 அப்போது இதுக்கு முந்தின பாடத்தில் தான் அந்த நாமம் அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த நாமங்கிறது அவருடைய குணம், கற்பனை. அந்த கற்பனைக்கு கீழ்ப்படிந்து மீட்டு கொள்ளப்பட்டவர்கள் எப்படி இருப்பாங்களாம்? சந்தோஷித்து. இன்றைக்கி நீங்களும் நானும் மீட்கப்பட்டவர்கள் கூட்டத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தோடு இந்த பர்வதத்தில் நம்ம வந்திருக்கிறோம். நம்மளுக்கு சந்தோஷம் இருக்குதா? அவங்க எப்படி இருப்பாங்களாம்? சந்தோஷித்து. நீர் அவர்களை காப்பாற்றுவீர். உம்முடைய காப்பாற்றிருக்கிறாரா நம்மளை? ஆமாம், பாவத்திலேருந்து நம்மளுக்கு விடுதலை கிடைத்திருக்குது. ஆண்டவர் நம்மளை காப்பாற்றிருக்கிறார். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள், நாமம் அப்படிங்கிறது அவருடைய குணம், அவருடைய கற்பனை. நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்களாக. சரியா? இப்படிப்பட்ட ஒரு குணாதிசயம் அவர்களுக்கு இருக்குது. இது யாருக்கு இருந்தது அப்படிங்கிறத உண்மையான உதாரணத்தோடு நமக்கு இந்த சங்கீதத்தில் கொடுத்துருக்குறாங்க. யாருக்கு இருந்ததுங்க? இந்த மீட்கப்பட்ட, உண்மையாகவே மீட்கப்பட்ட அனுபவம் யார் அதை வெளிப்படுத்தி சொல்கிறாரு? தாவீது. எதில் பார்க்கலாம்? 51வது சங்கீதத்தில் நம்ம பார்க்கலாம். 51வது சங்கீதத்தை நம்ம எடுத்து வைத்துக்கொள்வோம். அதில் தாவீது மீட்கப்பட்ட அனுபவத்துக்குள்ளே வருகிறாரு. அந்த அனுபவம் அவருக்கு என்னத்தை கொடுத்தது அப்படிங்கிறத 12வது வசனத்தை வாசிப்போம். 51ஆம் சங்கீதம் 12வது வசனம். அப்போது அவருடைய ஜெபம் என்ன அப்படின்னா, ஆண்டவரே நான் பாவி, நான் பாவம் செய்துட்டேன், என்னை மன்னியும் அப்படின்ட்டு கேட்கும்போது அவருக்கு என்ன கிடைத்தது? மன்னிப்பின் அனுபவம் எப்படி இருந்ததுன்னா, சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து. இப்போ என்ன ஒரு ஆசீர்வாதம்! இப்போ இன்றைக்கி நம்ம இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தில் இருந்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு தாவீதுக்கு கிடைத்த அதே அனுபவம் இன்றைக்கி எனக்கும் உங்களுக்கும் கிடைப்பதற்கு ஆண்டவர் கிருபை செய்வார். சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். அப்போது சந்தோஷம், ஆவி ஏதாவது லிங்க் பண்ண முடியுதா டக்குன்ட்டு? ஆவியின் கனி, அதில் என்ன உண்டு? அன்பு, சந்தோஷம், சமாதானம். அப்போ இதெல்லாம் நம்ம இந்த சங்கீதத்தில் பார்த்தோமா? அன்பு, அவருடைய கற்பனையின் பொருள் அன்பு. சந்தோஷம், மீட்கப்பட்டவர்களுக்கு சந்தோஷம். சமாதானம், சமாதானத்திற்காக எனக்கு கிடைத்த சமாதானத்தை மற்றவர்களும் சபையாரும் சிநேகிதரும் சகோதரரும் அடைவதற்கான சமாதானத்தை நாம் வேண்டிக் கொள்ளணும். அப்போ ஆவியை என்னிடத்தில் எடுத்து கொள்ளாமலும் இரும், உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி
செய்யும். அப்போது அவங்க எப்படி இருப்பாங்களாம்? 14வது வசனம் 51:14. அப்போ மீட்கப்பட்டவங்க எப்படி இருப்பாங்களாம்? கம்பீரமாய் பாடுவாங்க. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி நம்ம எப்படி பாடுறோம்? பாஸ்டர் அழகாக பாடுவாங்க, நம்ம எப்படி பாடுறோம்? கம்பீரமாக பாடுறோமா? ஒரு பாடு கூட கம்பீரி கம்பீரி, அது கூட ரொம்ப சோகமாக தான் பாடுவோம், கம்பீரி கம்பீரி. அப்போது மீட்கப்பட்டவர்களுடைய பாட்டு கம்பீரித்து பாடுவாங்க. அது மட்டும் அல்ல, ஆண்டவரே என் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது என் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். யாருடைய புகழுங்க? எனக்கு ஒன்றுமே இல்லையே புகழை சொல்கிறதுக்கு. உம்முடைய புகழை அறிவிக்கும். இதை யார் செய்தாங்க? தாவீது செய்தார். அவர் எத்தனை பாவத்தை எத்தனை பிரமாணத்தில் உள்ள என்ன பிரமாணத்தெல்லாம் மீறினார்? பொய் சொன்னார், கொலை செய்தார். நேரடியாக கொலை செய்யலை, கொலை செய்ய எல்லா சூழ்நிலையும் சூழ்ச்சிகளையும் செய்தார். விபச்சாரம் பண்ணார், பிறனுடைய மனைவியை இச்சித்தார், பொய் சாட்சிகளை உண்டு பண்ணினார். இப்போ எல்லா பிரமாணத்தையும், செகண்ட் ஸ்டோனில் உள்ள எல்லா பிரமாணத்தையும் கிட்டத்தட்ட மீறினார். ஆனாலும் எவன் ஒருவன் நான் பாவி என்று உணர்ந்து இந்த கூடாரத்திற்கு வருகிறானோ அவனுக்கு என்ன உண்டு? ரட்சிப்பு உண்டு, பாவ மன்னிப்புண்டு. ஏன்? இங்கே யாருடைய பிரசன்னம் இருக்குது? தேவனுடைய பிரசன்னம் இங்கே இருக்குது. அவருடைய பிரசன்னத்தில் நாம் நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை கொண்டு வருகிற பிள்ளைகளாக நம்ம காணப்பட்டோம் அப்படின்னா இன்றைக்கி நமக்கு முடிவு சந்தோஷம். அது மட்டும் அல்ல, 13வது வசனத்தில் நம்ம வாஸ்தோம் அப்படின்னா, அப்பொழுது பாதகருக்கு, நான் ஒரு பாதகன், நான் யாருக்கு போய் சொல்லுவேன்? என்னைய போல பாவத்தில் இருக்கிற மற்றவர்களுக்கு உமது வழிகளை உபதேசிப்பேன், பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள். இதுதாங்க சுவிசேஷத்தின் முக்கியமான வேலை. கடைசி காலத்தில் இருக்கிற நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலை என்ன அப்படின்னா, ஆண்டவருடைய முத்தூதை நம்ம சொல்லணும், சொல்லுவது சாட்சியாக சொல்லணும். இங்கு தாவீதுனுடைய சாட்சி நமக்கு மிகவும் பொருத்தமானதாக இருக்கிறது. அந்த ஒரு சாட்சி மற்றவர்களை மீட்பதற்கு வழிநடத்தினது. இன்றைக்கி நாம் சாட்சியாக இருக்கிறோம் அப்படின்னா மற்றவங்களை வழி நடத்துகிறோமா? இன்றைக்கி உங்களை என்னையும் ஆண்டவர் இந்த இடத்துல சாட்சியாக வைத்திருக்கிறார், சந்தோஷமாக வைத்திருக்கிறார், சமாதானமாக வைத்திருக்கிறார் அப்படின்னா அதை நம்ம மற்றவங்கள்கிட்டையே என்ன செய்யணும்? எடுத்து செல்லுகிற பிள்ளைகளாக நம்ம இருக்கணும். இதுதான் மீட்கப்பட்டவர்களுடைய அனுபவம். அப்போ சங்கீதங்களில் அப்படிங்கிறதுல கடைசி கால தீர்க்க தரிசன, இறுதி கால தீர்க்க தரிசனத்தில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, மறுபடியும் அந்த மனப்பாட வசனத்தையே நம்ம பார்ப்போம். பின்பு நான் பார்த்தபோது இதோ சீயோன் மலையின் மேல். எந்த மலை? சீயோன் மலை. அதுக்கு அடையாளம் என்ன? ஒரு பரிசுத்த ஸ்தலம். இது என்னது? ஒரு பரிசுத்த ஸ்தலம். யாரெல்லாம் இருக்கிறா அந்த மலையில்? ஆட்டுக்குட்டியானவரையும். ஆட்டுக்குட்டி யார்? இயேசு கிறிஸ்து. அவரோடு கூட, அந்த ஆட்டுக்குட்டியோடு கூட யார்? பிதாவின் நாமம். நாமம் என்னது? அவருடைய குணம், அவருடைய கற்பனை, அதன் பொருள் அன்பு. அப்போ இன்றைக்கி இந்த பர்வதத்தில் பிதாவோடும் இயேசு கிறிஸ்துவோடும் அந்த அன்போடு நம்மளுடைய நெற்றிகளில் ஆண்டவருடைய அன்பு முத்தரிக்கப்பட்டிருக்கிறதா? நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 1,44,000 பேரையும் நிற்க கண்டேன். இன்றைக்கி நீங்களும் நானும் நிற்கலை அப்படின்னா வேறு யாருங்க நிற்பாங்க? பவுலை போல் நம்ம சொல்ல முடியுமா? ஓட்டத்தை முடித்தேன். ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நீ நின்னா மட்டும் போதும், மற்ற எல்லாம் என்னது நான் பார்த்துக்க, நீங்கள் அமர்ந்துரு, சும்மா இருங்க, ஆனால் வந்து இருங்க, அமர்ந்துருங்க. இன்றைக்கி இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கு நம்ம வரலை அப்படின்னா அந்த பரம எருசலேமுக்கு நம்ம
போக முடியாது. இந்த பரிசுத்த ஸ்தலத்திற்கு வரக்கூடிய அனுபவங்களை நம்ம பெற்றிருக்கிற அதே அனுபவம் பரலோகத்திலையும் நம்ம பெற்றுக்கொள்ள இருக்க போகிறோம். அப்படிப்பட்ட பிள்ளைகளாக, முத்தரிக்கப்பட்ட பிள்ளைகளாக, சந்தோஷமாக, பிறருக்காக, ஆலயத்துக்காக, சிநேகிதருக்காக, சகோதரர்களுக்காக, அவர்களுடைய சமாதானத்துக்காக வேண்டுதலோடும் சோஸ்திரத்தோடும் இந்த ஆலயத்துக்கு ஒவ்வொரு வாரமும் வருவோம். ஆண்டவருடைய வசனங்களை நம்ம ஆராய்வோம், தியானிப்போம். தேவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். இதுதான் சங்கீதங்களில் பகுதி 1 என்ற தலைப்பின் கீழ் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பாடம். ஏதாவது கேள்விகள்? சொல்லுங்க. இப்போ நம்ம அவரை குற்றப்படுத்துறதுக்கு ஒன்று இல்லை. அவர் முழுமையாக அர்ப்பணித்து வெளிப்படையாக பாவத்தை அறிக்கை செய்து பாவ மன்னிப்பை பெற்று, அந்த வெள்ளிக்கிழமை பாடத்தில் என்ன சொல்லியிருக்கிறாங்க, இருதயத்துக்கு ஏற்றவன் என்ற ஒரு பெயரையும் பெற்றுக்கொண்டார். ஆமாம், கண்டிப்பாக. நன்றி. வேறு ஏதாவது கருத்துகள்? இப்படிப்பட்ட அனுபவத்தோடு நாம் இந்த ஆலயத்துக்கு வருவோம். தேவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபத்துக்குள்ளாக கடந்து செல்வோம். எங்களை நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் நல்ல பிதாவே, அப்பா, இந்த ஓய்வு நாளின் பாடத்திலே நாங்கள் கற்றுக்கொண்ட பிரகாரமாக நாங்கள் மீட்கப்பட்டவர்கள் கூட்டத்திலே அந்த சீயோன் மலையிலே உம்மோடு சேர்ந்து நிற்கக்கூடிய ஒரு மேலான ஸ்லாக்கியத்தை வந்திருக்கும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும். பாவிகளாக இருக்கிறோம். நாங்கள் நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை உம்முடைய கரங்களே தந்து நீர் அதை செவ்வையாக சீர்படுத்தி எங்களை பலப்படுத்தி நிற்பதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் பலனை தாரும். எங்களை ஏற்றுக்கொள்ளும், வழி நடத்தும். மீட்பர் இயேசுவின் மூலம் வேண்டுகிறேன் பிதாவே, ஆமென்.